ஒரு ட்வீட் வாசிக்கிறேன். அந்த ட்வீட்டை யார் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. மக்கள் படும் அவதிகளை நீக்க முதல்வர் இனியும் கௌரவம் பார்க்காமல் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும். இதை யார் போட்டிருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே? கரெக்டாக ராங்காக சொல்லிட்டீங்க. இந்த ட்வீட்டை போட்டது மு.க. ஸ்டாலின் அவர்கள். எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தா, அவர் எதிர்க்கட்சியாக இருந்தார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஏடிஎம்கே பீரியடில் ஒரு பஸ் ஸ்ட்ரைக் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரைக்கின் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட் தான் இந்த ட்வீட். அதுக்கு கீழே நிறைய விதமான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அந்த கமெண்ட்ஸோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் இதை பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நான் சொன்னேன், இது சோஷியல் மீடியா காலம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதும் சோஷியல் மீடியாவில் வந்துடும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறதும் சோஷியல் மீடியாவில் வந்துடும், அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும் சோஷியல் மீடியாவில் வந்துடும், நாம் தமிழர் கட்சி சொன்னாலும் சோஷியல் மீடியாவில் வந்துடும், கமலஹாசன் அவர்கள், பாமக, டிடிவி தினகரன் யார் சொன்னாலும் சோஷியல் மீடியாவில் வந்துருங்க. அப்படி வந்த சில உண்மையான தரவுகளும் இங்கே வந்திருக்கின்றன. எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாமா? இது அரசியல் சதுரங்கம். தற்காலிக ஓட்டுநர்களால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அப்படிங்கிறத ஏஐஏடிஎம்கேனுடைய ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் ஒருவேளை அதிமுகவினுடைய ஐடி விங்காக கூட இருக்கலாம், கேள்விக்குறியாகும் பயணிகளுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதிமுகவினுடைய ஐடி விங் கொஞ்சமாக அப்படியே எழும்பி வந்துட்டு இருக்காங்கங்கிறது தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா பொதுவாக இந்த எக்ஸ்தலத்தில் அதிமுகவினுடைய ஐடி விங் இவ்வளோ நாள் காணாமல் போயிருந்தாங்க. இப்போ 1-2 இடத்துல மெதுவாக இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் செஞ்சு அவங்களும் நாங்களும் இருக்கோம்ப்பா இந்த கோதால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, கரெக்டாக டைமை பிடிச்சிட்டாங்க. இந்த 2024 தேர்தலில் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. எஸ்டிபிஐ கூட அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. அடுத்தா கூட்டணியை பற்றிலாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, கூட்டணியை பற்றி எந்த விதமான கலக்கமும் யாரும் அடைய வேண்டாம், நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்லியிருப்பதும் இன்றைக்கி தான் நடந்திருக்கு. சரிப்பா, அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மனசு என்ன பேசினாலும் கொஞ்சம் காமெடியாக பேசுவார், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கருத்தாகவும் பேசுவார். ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற, தொழிலாளர்கள் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற, தொழிலாளர் வர்க்கத்தை ஒடுக்கும் ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஜெயக்குமார் அவர்கள். இதில் இந்த சாடிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவருக்கு அப்படியே கொண்டு வந்திருக்கார். தொழிலாளர் வஞ்சிக்கின்ற, தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற, தொழிலாளர் வர்க்கத்தை ஒடுக்கின்ற ஒரு 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 சாடிஸ்ட் அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு. அப்போது இந்த சாடிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொண்டு வந்தது ஓகே தான். 96 மாதங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போக்குவரத்து கழகத்துக்கு. அதில் 30 மாதங்கள் இவங்க வந்து ஆட்சினாலும் மீதம் இருக்கும் 60 மாதங்கள் ஏடிஎம்கே பீரியட் தான். ஸோ உங்கள் பீரியட்லேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சரிதான். சரி, ஏடிஎம்கே பீரியடில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த தடவை ஏடிஎம்கேக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி திமுகவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. உடனே அரசியல்வாதிகள் மாதிரி அதிமுகவினுடைய ஆட்சி காலத்திலே இந்த பிரச்சனை, சரி பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதுதானே இந்த மக்கள் கேட்குறாங்க, அதற்கான விடிவுக்கு தானே நம்ம திமுக ஆட்சியை மலர வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா திமுக அதனுடைய விடிவை காண்பிக்க வேண்டும் அல்லவா? யதார்த்தம் அதுதானுங்க. உடனே எதுக்கு எடுத்தாலும் அவன் அப்படி செஞ்சான், அந்த அரசாங்கம் அப்படி செஞ்சிருச்சு, அந்த அரசாங்கம் நிதி சுமையை இப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. சார் கரெக்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், அந்த அரசாங்கம் தவறாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் தவறாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் கத்திட்டு இருக்கோம். மக்களுடைய ஓட்டுகள் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, மக்களுடைய எதிர்பார்ப்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள், அது வீணாயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ ஜெயக்குமார் அவர்கள் கேட்குற கேள்வி புரியுது அவங்களுக்கு? நிறைய நிபந்தனைகள் கோரிக்கைகள் வச்சாங்க போக்குவரத்து ஊழியர்கள், அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள். அதில் ஒரு சில நிபந்தனைகளை கூட நீங்கள் ஓகே சொல்லாமல், அதை பற்றி கவலையே படாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மாற்று வழியை தேடுகிறீர்கள். இது சரிப்பட்டு வராது சாடிஸ்ட் அரசாங்கமே அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்கிறாங்க? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசாங்கத்தை பார்த்து சொல்கிறார். அடுத்ததா தற்காலிக ஓட்டுநர் விபத்தில் சிக்கிய பேருந்து அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறை அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததா இந்த டிஎம்கே ஐடி விங் இருக்கு பார்த்தீங்களா, அது பெய்டு ஐடி விங்காக இருக்கட்டும், பெய்ட்லெஸ் ஐடி விங்காக இருக்கட்டும், அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, திமுக கெத்துப்பா, திமுக பார்த்தீங்களா எப்படி உலக முதலீட்டாளர்கள் மாநாடை நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா அவர்கள் பேசினதையும், இந்த பக்கமா ஏடிஎம்கே பீரியட்ல உலக முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடந்துச்சுல்ல, அந்த டைம் அவங்க பேசின ஆங்கிலத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி இப்படி நடத்தி காண்பிக்க வேண்டும், இதுதான் உலக முதலீட்டாளர்களுடைய மாநாடு அப்படின்னு சொல்லி
காண்பித்து விட்டார்கள். Today neighboring states also following Tamil Nadu because of vibration. Our political opponents are in terrific confusion and people have amma appreciation on some of the key achievements of Tamil Nadu as a place, as a state. Tamil Nadu, the second largest economy in India, is number one in many sectors. செம்ம, இரண்டு இங்கிலீஷும் பயங்கரமான வித்தியாசம். டிஆர்பி ராஜா அவர்கள் நல்லா பேசுகிறார், இங்கே இருக்கிறவங்க எழுத்து கூட்டி வாசித்த மாதிரி வாசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, இது டிஎம்கே ஐடிவிங்க பரப்புனாங்க, நானும் கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். ஏடிஎம்கேனுடைய ஐடிவிங்க வேறு எதையாவது கொண்டு வருவாங்க. இது சாதாரணமாக தலைவர்களை குறிவைக்கல, தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ஆங்கிலம் பேசினா இப்படி இருக்குன்னு சொல்லி காண்பிச்சிருக்காங்க. ஒருவேளை தலைவர்கள் பேசுகிற மாதிரி அந்த டைமில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இந்த டைமில் மு க ஸ்டாலின் அவர்களும் பேசின வீடியோவை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தேடி வரும்போது கரெக்டாக வச்சுட்டாங்க. ஏன் சார் இந்த டிஎம்கே ஐடிவிங்க ஏன் இந்த கொலவெறி? நீங்கள் சொன்னதுனால அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டீங்க? ஒரு க்ளூ கொடுத்துட்டீங்க. க்ளூ கொடுத்தனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மு க ஸ்டாலின் அவர்கள் ஆங்கிலத்தில் பேசினதையும் இந்த பக்கமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பேசினதையும் அப்படியே போட்டு காண்பித்து விட்டார்கள். இதில் யார் ஆங்கிலம் பெஸ்ட்டாக இருக்கு நீங்களே மக்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். My government believes in balanced industrial development across the state. Hence, I introduced a very attractive package of incentives to encourage investors to invest in the southern districts of Tamil Nadu. பொதுவாக வெளிநாடுகளுக்கு போகும்போதுதான் நான் சூட் போடுவது வழக்கம். ஆனா இங்க எல்லா வெளிநாடுகளும் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட்ட காரணத்தால் இங்கே நான் கோட் சூட் அணிந்து வந்து. ஸோ ஒருத்தனை தாழ்த்தணும், ஒருத்தனை வீழ்த்தணும், ஒருத்தனுடைய வன்மமான பேச்சுக்களை நிறைத்து அவனை வெறுக்க வைக்கணும். இந்த வெறுப்பு அரசியலேருந்து நீங்கள் என்னைக்கு வெளியில் வாரீங்களோ அன்னைக்கு தான் நல்லபடியான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஓகே, ஏடிஎம்கே பீரியடில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுப்பா, அதை விட சூப்பராக நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வேற. ஏடிஎம்கே பீரியடுக்கு நடத்தவே தெரியலடா பாரு, பேச்சுக்களாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கொச்சையாக பேசுறது வேற. இந்த டைம் உங்களுடைய அரசியல் தலைவரையும் கொச்சையா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வழிவகுப்பு செய்து கொடுத்ததே நீங்க தான், அதாவது டிஎம்கேனுடைய ஐடி விங்ஸ் தான். நீடித்த நிலைத்த தன்மை, சஸ்டைனபிலிட்டி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவிட்டி. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். சரிப்பா, அடுத்ததா பஸ் கியரை மாற்ற தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் ஒரு பஸ் அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிட்டாராம் ஒருத்தர். அதை பாலிமர் நியூஸ் சேனலில் ஒரு நியூஸாலாம் போட்டிருக்காங்க. நிறைய நியூஸ் சேனல் அது வந்திருக்கு. மினி டெம்போ ஓட்டி வந்த தம்மால் பேருந்து ஓட்ட இயலவில்லை என நடுவழியில் பேருந்தை நிறுத்தி சென்ற தற்காலிக ஓட்டுநர். ஸோ இந்த பேருந்து ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது, ஃபர்ஸ்ட் திங். அடுத்ததா அதுலேயும் ரொம்ப பழக்கம் இருக்கக்கூடிய நம்ம பேருந்தை ஓட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். அதை தான் அந்த போக்குவரத்து சங்கத்து அந்த நபர்கள், தொழிலாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயா, அந்த பஸ்ஸை ஓட்ட முடியாது, எங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் தான் ஓட்ட முடியும். தற்காலிக டிரைவரை வச்சு ஒரு நாள் 2 நாள் ஓட்டுவீங்க, ஆனால் ரொம்ப நாள் உங்களால் இதை ஓட்ட முடியாதுன்னு சொன்ன பிறகு கூட நம்ம போக்குவரத்து அமைச்சர் என்ன சொன்னார்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு காலையில் ஒரு நியூஸ் வருதுங்க, 1% தான் பஸ் ஓடுது. அடுத்ததாக ஒரு நியூஸ் வருது, 10% பஸ் ஓடுது. அடுத்ததாக ஒரு நியூஸ் வருது, 104% பஸ் ஓடுது அப்படின்னு சொல்லி. சார், 100% பஸ் ஓடுனாலே போதும், அது எதுக்கு 104%? 4% எக்ஸ்ட்ரா வேறு பஸ் விடுறாங்க. ஐயோ, நாங்கள் கேட்குறது என்னென்னா நல்லபடியாக பஸ் ஓடிச்சா அப்படின்னு சொல்கிறது தான். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த நியூஸ் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, 104% பஸ் ஓடிருச்சுன்னு சொல்லி. சரி, தேனி பக்கமாக 20% தான் பஸ் ஓடி இருக்கு, மதுரை பக்கமாக அதை விட கம்மியாக தான் பஸ் ஓடி இருக்கு. அப்போ எந்த இடத்துல 104%? அப்போது பர்டிகுலராக ஒரு சில ஏரியாக்களில் அதிகமான பஸ் ஓடி இருக்கு, ஒரு சில ஏரியாக்களில் கம்மியான பஸ் ஓடி இருக்கு. அப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த ஒரு வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான். இது அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு சிக்கல். நாட் ஒன்லி தமிழ்நாடு, நீங்கள் அதர் கண்ட்ரி எடுத்து பார்த்துக்கோங்களேன். விவசாயிகளுடைய போராட்டம் இந்த மாதிரி ஜெர்மனியில் நடக்குது, ஃப்ரான்ஸில் நடந்துட்டுருக்கு, ஏன் போலந்தில் நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், ட்ரக் டிரைவர்ஸினுடைய போராட்டம் நடந்துட்டுருக்கு. அப்போ எல்லாமே அந்த ஒரு வியாபாரம், ட்ரேட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படுகிறது. இப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணப்பட்ட நபர்கள் கிடையாது. அவங்க இயங்கினால்தான், அவங்க இயக்கக்கூடிய வாகனங்கள் இயங்கினால்தான் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க வேலையெல்லாம் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் முக்கியமான தருணம், அதுவும் இப்போ ரொம்ப நாளாகவே கொஞ்சம் நெகட்டிவ் பேரையே டிஎம்கே எடுத்துகிட்டே வராங்க. அதில் உலக முதலீட்டாளர்களுடைய மாநாடு மட்டும்தான் கொஞ்சம் ஓகே, நல்லபடியாக செஞ்சுருக்காங்க, ஏதோ ஒரு முதலீடுலாம் வரப்போகுதுங்கிற நம்பிக்கையுடன் மக்கள் இருந்து வருகிறார்கள். அதுக்கு முன்னாடி கலைஞர் 100 அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு முன்னாடி அந்த புயல் அப்படிங்கிறதும், அதன் பிறகு அதனுடைய அந்த காசு டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறது, 6000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுலையும், பொங்கல் தொகை 1000 ரூபாய்
ரூபாய் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறதுல இழுபறி ஏற்பட்டது. இன்னைக்கு கடைசியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லா அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய், 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்து விட்டார். அப்போ இதெல்லாம் முதல்லயே செஞ்சிருந்தாங்கன்னா அந்த அவப்பெயர்களை கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கும். ஓகே, நல்லது செய்கிறார் அப்படின்னு சொல்லி. இது நாங்கள் கேட்ட பிறகுதான் கிடைக்குது, இல்லை நீங்கள் கேட்கலன்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிம்பம் உண்மையாகவே மாறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா என்டிகேவினுடைய ஐடி விங், இவங்க மட்டும் என்ன லேசுப்பட்டவங்களா? அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கூறியது போல் இனியும் கௌரவம் பார்க்காமல் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே அப்படின்னு சொல்லி அவரையும் டேக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கேட்கத்தானே செய்வாங்க. ஏன்னா நீங்களே தான் ட்வீட் போட்டிருக்கீங்க. 2017 வாக்கில் ஏதோ அந்த ட்வீட் இருக்குது. அந்த ட்வீட்டில் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, கௌரவம் பார்க்காம போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட பேசி சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களே கௌரவம் பார்க்கலாமா முதல்வரே? நீங்களே கௌரவம் பார்க்காம அதை பேச்சுவார்த்தை முடிச்சிருந்தீங்கன்னா 4 பேர் இப்போ கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. மக்கள் யோசிங்கப்பா. மக்கள் யோசிக்க வேண்டியது என்ன? இங்கே ஆளும் கட்சியாக இருக்கும்போது யார் என்ன செய்கிறாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது யார் என்ன செய்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களாகவும் இருக்கட்டும், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களாகவும் இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்கள் எல்லாத்தையும் மறந்து போறீங்க அப்படிங்கிறது தான். ஆளும் கட்சியாக இருக்கிற போது நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்க்கட்சியாக வரும்போது நீங்கள் அதை ஏன் செய்யலை, இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அவங்க மறுபடியும் ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் மாறும்போது ஐயோ அந்த கட்சி செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போக்குவரத்து பிரச்சனைகள் பல வருடங்களாக இருந்து வருகுது அப்படிங்கிறது தெரியுது. 96 மாதங்களாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. நிறைய ஓட்டுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் வீதி வீதியாக தெரு தெருவாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் திமுகவுக்கு ஓட்டு வாங்கினேன். அப்போ அவங்க கிட்ட ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுனால தான் அந்த தொழிலாளர்கள் அதிமுகவை வீழ்த்துவதற்காக, எங்களுக்கான நல்லது நடக்கல அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடு வீடாக போய் அவங்க திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஆசிரியர்களும் சொன்னாங்க. ஆசிரியர்களுடைய போராட்டம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறந்துடாதீங்க. இப்போ ஆசிரியர்களும் இதே ஒரு மனநிலைமையில் தான் இருக்காங்க. இவங்க மாறி இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவங்க வந்திருப்பாங்க. அப்போ அந்த தொழிலாளர்கள் சொல்கிறாங்க, இப்போ எங்கள் வயிற்றிலே அடிச்சிட்டாங்க, எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்க கேள்வி கேட்பது, அவங்க மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டுக்களை போட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த பிறகும் அவங்களுக்கு தேவையான நல்லது நடக்கவில்லை அப்படிங்கிற ஆதங்கம் தானே தவிர வெறுப்பு கிடையாது. இந்த இடத்துல மக்களை வெறுப்பா பார்க்காதீங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் வெறுப்பை உமிழ்வதை நிறுத்திவிடுங்கள். வெறுப்பு அரசியல் இனிமேல் வேலைக்கு ஆவாது ஆவாது ஆவாது. அது என்ன சொன்னாலும் சரி, ஆவாது ஆவாது ஆவாது. இன்னும் கொஞ்சம் முக்கியமான தகவல்லாம் இருக்குது. ஒன்று, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், அடுத்ததாக காளி அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய காளி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்களிடம் சில நபர்கள் மோதினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யார் அப்படிங்கிறத இப்போ சோஷியல் மீடியா உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. ஸோ இதே மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அது இன்னொரு பதிவில் பார்த்துடலாம். அப்போ இந்த பதிவை பற்றி கருத்துக்கள் சொல்கிறத விட கொஞ்சம் யோசிங்க 2 நிமிஷம். ஆமாம், ஆளும் கட்சியாக இருக்கும்போது இவங்க இப்படி செஞ்சாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி செய்கிறாங்க, தப்பு தானே, எல்லாம் கரெக்டாக யோசித்து பேச ஆரம்பிங்க. உங்கள் உறவுகளுடன், உங்கள் நட்பு வட்டாரங்களுடன், உங்கள் வீட்டில் சாப்பிடும்போது, ஏய் பார்த்தியா இன்னைக்கு இவன் இப்படி பேசினா, அவன் அப்படி பேசினாலும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசியல் பேச ஆரம்பிக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு தெரியும், நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம கொஞ்சம் உஜாராக இருக்கணும், நாம் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும், வி ஹாவ் டு திங்க் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி நம்முடைய குழந்தைகளுக்கு வரும். அதன் பிறகு தான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதை விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு ரெடி, 2000 கொடுத்தா ஓட்டு ரெடி, இன்னும் வேணால் ஒரு 5-10 வருஷத்துக்கு இதெல்லாம் ஓடும். அதுக்கு பிறகு டோட்டல் டேமேஜ் ஆயிரும். அந்த கட்சி இருக்கிற வழியே தெரியாமல் அழிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கு. அதனால் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறத இவ்வளோ நாள் கடத்தி கொண்டு வந்துட்டீங்க. இனி நடக்காது மக்கா. கொஞ்சம் விழிப்புடன் அரசியல்வாதிகள் தயவு செஞ்சு மக்களுக்கான நல்லதையும், போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நல்லதுக்காகவும், ஆசிரியர் பெருமக்களுடைய நல்லதுக்காகவும், இன்னும் நிறைய விவசாயிகளுடைய நலனுக்காகவும், இன்னும் நிறைய தொழிலாளர்களுடைய நன்மைக்காகவும், ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நன்மைக்காகவும் அவங்களுடைய ஆட்சி செய்தார்கள் என்றால் நல்லா இருக்கும். எங்களுடைய பாக்கெட்டை மட்டும் நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் டங்குவாறு அந்துரும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.